நேற்றுக்கு அடித்த மழைக்கு பூண்டு ரசமும் முப்பருப்பு தொகையிலும் காம்பினேஷனுக்கு ஒரு அப்பளம் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. 2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, 7-8 பல் பூண்டு, பழுத்த தக்காளி பழம் 2, நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்குங்க. அரைச்ச விழுதை தாளிப்போட கொட்டி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் புளி கரைச்சல் ஒரு 25 கிராம் புளி கரைச்சலை விட்டுக்குங்க. தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி அதை கூட சேர்த்துக்குங்க. அதை வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுக்குங்க. நல்லா 10 நிமிஷத்தில் பாருங்கள் கொதி வந்துடுச்சு. கொதி வந்த கையோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டி பவுலில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. முப்பருப்பு தொகையிலுக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். காஞ்ச மிளகாய் 7-8 போட்டுக்குங்க. துவரம்பருப்பு ஒரு 25 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்குங்க. தேங்காய் ஒரு அரை மூடி துருவி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தாளிப்பு கொடுத்து தொகையில் இறக்கிக்குங்க. பாருங்கள் தொகையில் ரெடி. இப்போ நம்ம ரசஞ்சாதத்தோட தொகையிலையும் அப்பளத்தையும் டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.